வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது பட்டர் கேக் ரெசிபி. என்னுடைய ரெசிபீஸ் ஆல்வேஸ் வித்தியாசமாக இருப்பார். இந்த ரெசிபியும் வித்தியாசமாகத்தான் நான் செய்துள்ளேன். இந்த ரெசிபியை எப்படி செய்துள்ளேன்ன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போகிறேன். இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. எவ்வளோ சாஃப்டாக நான் மேக் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்க. இந்த பாருங்க, அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறார். இன்னும் ஒரு பீஸ் நான் எடுத்து காட்டுறேன். இந்த பாருங்க, நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதுகள் சரியாக குறைவாக தான் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த கேக் ரெசிப்பியில் உள்ள சீக்ரெட்டே அதுதான். வாங்க பார்ப்போம் இந்த ரெசிப்பியை எப்படி செய்கிறதுண்டு. இப்போ இந்த ரெசிபி செய்வதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் இப்போ பார்ப்போம் வாங்க. நான் கூடுதலாக கேக் அடிக்கும்போது கேக்குக்கு வெயிட்டர் மிஷினில் வெயிட் பண்ணி எப்போதுமே எடுத்தது கிடையாது. கை அளவில் எனக்கு எப்படி அளவு எடுக்கிறதுன்றது எனக்கு தெரியும். இன்றைக்கு இந்த வெயிட்டர் மிஷினில் நான் நிறுத்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த பாக்ஸில் போட்டிருக்கிற எமௌண்ட் எக்ஸாக்ட்லி பட்டர் இருக்க மாட்டாது. இப்போ இந்த பட்டர் ஸ்லைஸ் கட்டாயம் 250 கிராம் இருக்க வேணும். நான் இதில் நிறுத்து பார்க்கும்போது இதில் 225 கிராம் தான் இருக்கின்றது. அதே மாதிரி மாவும் நான் 225 கிராம் தான் வெயிட் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த மாத்தான் இந்த கேக் செய்கிறதின் சீக்ரெட். அவித்தமாக எடுக்க வேணும், அவிக்காதமா இல்லை. அவித்தமாக சேர்த்து நீங்கள் கேக் செய்யும்போது கேக் மிகவும் சாஃப்டாக வருவார். இப்போ சுகரும் 225 கிராம் தான் எடுத்திருக்கிறேன். முட்டை 4 எடுத்திருக்கிறேன். ஹஜு ஃப்ளம்ஸ் உங்களுக்கு விருப்பம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இது ரேசின் எடுத்திருக்கிறேன். நான் ரேசினும் ஹஜு நட்ஸும் 50 கிராம் எடுத்திருக்கிறேன். இவைகளை நீங்கள் வெயிட்டரில் வெயிட் பண்ணி எடுக்கணுமென்று அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். 100 கிராம் வரைக்கும் சேர்க்கலாம் ஈக்குவலாக. நான் இரண்டும் சேர்த்து 100 கிராம் எடுத்திருக்கிறேன். முட்டை 4 முட்டை எடுத்திருக்கிறேன். அதோடு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கிறேன். பேக்கிங் சோடா இல்லை, வெனிலாவும் எடுத்திருக்கிறேன். வெனிலா உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ, என்ன விதமான டேஸ்ட் வேணுமோ அதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அவித்த மாவில் கேக் செய்கிறதுனால என்ன நன்மை என்று சொல்லி சொன்னால், பேக்கிங் பவுடர் நீங்கள் குறைவாக பாவிக்க வேண்டி வரும், அவ்வளோதான். மற்ற மாவில் நீங்கள் செய்யும்போது பேக்கிங் பவுடர் கூடுதலாக யூஸ் பண்ண வேண்டி வரும். இந்த கேக்குக்கு நான் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். நார்மலாக மற்றவர்கள் 2 டீஸ்பூன் எடுப்பார்கள் அல்லது 2.5 டீஸ்பூன் எடுப்பார்கள். சிலர் 3 டீஸ்பூன் கூட எடுப்பார்கள். இந்த எமௌண்ட் கேக்குக்கு நான் 1 டீஸ்பூன் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். பேக்கிங் பவுடரை மாவுக்குள்ளே போட்டு 2 தடவைகள் அரித்தெடுக்க வேணும். அப்படி எடுத்தால்தான் அந்த பேக்கிங் பவுடர் மாவோடு நல்லாக மிக்ஸ் பண்ணி வருவார். இப்போது மாவோடு சேர்த்து 2 தடவைகள் அரித்தெடுத்துட்டேன். மாவை 2 தடவைகள் அரித்து எடுத்துட்டேன். இப்போ பட்டரை இந்த கேக் அடிக்கிற மிஷினுக்குள்ளே சேர்க்குறேன் பாருங்க. பட்டர் நீங்கள் கேக் அடிக்கிறதுக்கு முதல்ல ஒரு 2-3 ஹவர்ஸுக்கு முதல்ல வெளியில் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கும்போது ஐஸ் கூடவே இருப்பார். நீங்கள் வெளியில் எடுத்து வச்சா தான் கொஞ்சம் இளகின பதம் வருவார். ஏற்கனவே ரெடியாக எடுத்து வைத்திருந்த சீனியையும் பட்டரோடு சேர்த்துட்டு 10 நிமிடங்கள் ஸ்பீட் 2ல் விட்டு அடித்திருக்கிறேன். இப்போ ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன். வெடுக்கெடுத்து சேர்க்க வேணும். ஒவ்வொரு முட்டையும் நீங்கள் சேர்க்கும்போது 7 நிமிடங்கள் கட்டாயம் கேக்கை அடிக்க வேணும். அப்போ தான் கேக் நல்ல சாஃப்டாக வருவார். ஆக குறைந்தது 30ல் இருந்து 40 நிமிடங்கள் கேக் டோட்டலாக பட்டர் கேக் அடிச்செடுக்க வேணும். இப்போ இரண்டாவது முட்டையை சேர்க்கிறேன். இரண்டாவது முட்டையும் 7 நிமிடங்கள் நீங்கள் அடித்தெடுக்க வேணும். ஸ்பீட் 5ல் இருந்து 6 மட்டும் நீங்கள் கூட்டி விட வேணும். இடைக்கிட நீங்கள் மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பட்டர் சுகர் எல்லாத்தையும் ஒன்றாக ஒரு கரண்டியால் சேர்த்து விட வேணும். அப்போ தான் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நன்றாக அடிபட்டு வருவினம்.
மூன்றாவது முட்டையையும் வந்து சேர்க்கிறேன். மறுபடியும் வந்து இந்த முட்டைக்கும் வந்து 7 நிமிடங்கள் நீங்கள் நன்றாக அடித்து வர விட வேணும். இப்போ 4வது முட்டை வந்து சேர்க்கிறேன். மறந்துடாமல் எல்லா முட்டைக்கும் வந்து வெடுக்கெடுத்து பழகுங்கள். வெடுக்கெடுத்து பழகுங்க. அப்போ தான் வந்து கேக்கில் வந்து அந்த வெடுக்கு மனம் அடிக்க மாட்டார். இப்போ வந்து இந்த டைமில் வந்து இந்த கப்பால் வந்து 1/2 கப் வந்து மில்க் சேர்த்துக்கொள்கிறேன். பட்டர் வந்து நீங்கள் எவ்வளவு தான் வெளியில் எடுத்து வைத்தாலும் கொஞ்சம் இறுக்கத்தன்மையாக இருப்பார். அதுவும் வந்து இந்த பட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸி வந்து பேசில் பிராண்டுன்னு சொல்கிறது. இந்த பிராண்ட் கொஞ்சம் வந்து கேக்குக்கு ஈஸியாக இருப்பார். பட்டர் வந்து இறுக்கமாக இருக்கும்போது 1/2 கப் வந்து மில்க் சேர்க்க சரியாக இருப்பார். இப்போ வந்து மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறேன் பாருங்க. பட்டருக்குள்ளே வந்து சேர்க்கும்போது சிலர் வந்து மிஷினில் அடிக்கிறதில்ல. காரணம் வந்து கேக்கு வந்து பொங்காதாமன்னு சொல்லி கையால் தான் சுற்றி விடுவார்கள். அப்படி ஒன்று நீங்கள் செய்ய தேவையில்லை. இதே மாதிரி ரெசிபி இருந்தால் பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே போட்டு மிஷினில் அடித்தெடுக்கிறேன். கேக் எல்லாம் வந்து இந்த ரெசிபி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து 25 வருடங்களுக்கு மேலே. நான் கனடாவுக்கு வந்த காலங்களில் இருந்தே கேக் எல்லாம் அடித்து கொண்டு இருக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் நான் காட்டுற ரெசிப்பியை இப்படியே பார்த்து செய்யலாம். இப்போது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையுமே ஒன்றாகவே சேர்த்து இந்த மிஷினில் அடிக்கிறேன் பாருங்கள். அவ்வளவுதான். இப்போது வந்து கேக் அடித்து முடித்து விட்டேன். 1 டீஸ்பூன் பட்டர் வந்து ஓவனில் வைத்து ஹீட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். ஆயில் வந்து சேர்த்தீர்களாக இருந்தால் பட்டருடைய ஸ்மெல் வராது. இந்த ட்ரே வந்து கேக் அடித்து எடுப்பதற்கு இன்னும் வந்து ஈஸியான ட்ரே வந்து உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் வேண்டி பாவிக்கலாம். இந்த பாருங்க, பட்டர் கொஞ்சம் வந்து இறுக்கமாக இருக்கும்போது கேக் வந்து நீங்கள் அடித்தெடுக்கும்போது இப்படி தான் இருப்பார். இது ஓரளவுக்கு பரவாயில்லை. நான் வந்து மில்க் சேர்த்துருக்குறேன். அதே சமயம் பட்டரை வந்து ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் அவுட் சைடில் எடுத்து வைக்கணும். குளிர் வந்து கூடுதலாக இருக்கிற நாடுகளுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லுகிறேன். மற்ற நாடுகளில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை. 1 ஹவருக்கு முதல்ல நீங்கள் பட்டரை எடுத்து வெளியில் வைக்க சரியாக இருப்பார். கேக் ட்ரேயோடு சேர்த்து இந்த கேக் மிக்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி விடுகிறேன். கடைசியில் வந்து கஜுவையும் ப்ளம்ஸையும் வந்து சேர்த்து கொள்ளுகிறேன். கஜு நட்ஸ் வந்து கட்டாயம் நீங்கள் கழுவி எடுக்க வேணும். 2யுமே கழுவி எடுங்க. கஜு நட்ஸை வந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். இப்படி வந்து மேலே வந்து நீங்கள் லைட்டாக வந்து தூவி விட்டுட்டு இப்போ வந்து லைட்டாக இந்த கஜு ப்ளம்ஸ் அதுகளை கொஞ்சம் வந்து உள்ளுக்கு அமர்த்தி விடுகிறேன் இந்த ஸ்பூனால். இப்போ வந்து என்னுடைய ஓவன் வந்து கேஸ் ஓவன் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் 350 டெம்பரேச்சரில். 30லேருந்து 40 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுப்பேன். நீங்கள் வந்து நார்மல் ஓவனில் வந்து 35 மினிட்ஸுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கேக் வந்து நான் 40 மினிட்ஸுக்கிட்ட குக் பண்ணிவிட்டு அவுட் சைடு எடுத்துட்டேன். சில வேளைகளில் வந்து 10 மினிட்ஸ் வந்து ஓவனை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளுக்கு நான் விட்டுட்டு எடுப்பேன். நீங்கள் வந்து நார்மல் ஓவனாக இருந்தால் 35 மினிட்ஸ் மட்டும் கேக் வந்து குக் பண்ணப்படும் மட்டும் ஓவனுக்குள்ளே வைத்த கேக்கை வந்து ஓவன் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. பார்த்தா வந்து கேக் வந்து பிஸ்கெட் மாதிரி ஆகிடுவார். இப்போ வந்து இந்த கேக்கை வந்து கட் பண்ண போகிறேன்னு பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருண்டு, எவ்வளோ சாஃப்டாக வந்து நைஃப் வந்து கேக்குக்குள்ளே போகிறாருன்னு பாருங்க. இப்படி நீங்கள் கேக் கட் பண்ணி எடுக்கும்போது உங்களோட நைஃப்பில் வந்து அந்த கேக் வந்து ஒட்டக்கூடாது. ஒட்டிச்சுன்னு சொல்லி சொன்னால் கேக் அவியலைன்றது தான் அந்த அர்த்தம். இதை பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி மிகவும் சாஃப்டாக வந்து அவிந்துட்டார். இந்த கேக் வந்து நான் 40 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு 10 மினிட்ஸ் வந்து ஓவனை ஆஃப் பண்ணி உள்ளுக்கு விட்டுட்டு தான் நான் எடுத்தேன். ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு எடுக்க சரியாக இருப்பேன். கேஸ் ஓவன் இல்லாமல் நார்மல் ஓவனில் குக் பண்ணுற நீங்களாக இருந்தால் 35 மினிட்ஸுக்கு பிறகு ஒரு ஈக்கு வைத்து ஓவனுக்குள்ளே வைத்து கேக்கை வந்து செக் பண்ணி பார்க்க வேணும். வெளியில் எடுக்கக்கூடாது. இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறார். இன்சைட் எல்லாம் வந்து கேக் வந்து அந்த மாதிரி அவிந்து சாஃப்டாக வந்திருக்கிறார். கேக்கு வந்து நீங்கள் ஓவனில் இருந்து வெளியில் எடுத்ததன் பிறகு
கேக் அவியலைன்னு சொல்லி திருப்பி ஓவினுக்குள்ளே வைக்க இயலாது. அப்படி வைத்தீர்களாக இருந்தால் கேக் வந்து பிஸ்கெட் மாதிரி ஆகிடுவார். 35 மினிட்ஸுக்கு பிறகு ஓவினுக்குள்ளே வைத்தபடியே கேக்கை வந்து ஈக்கால் குத்தி பார்க்கணும். இந்த பாருங்க, ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறார் இந்த கேக் வந்து. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்ப்பதற்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.